அவர்களுக்கு 40வது வயதில் அவர்களுக்கு நபித்துவத்தினுடைய தொடக்கம். ஆனால் அதுக்கு முன்னால் அவர்களுக்கு நல்ல கனவுகள் வந்து கொண்டிருந்தது. ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அதற்கு முன்னாலே கனவுகள், நல்ல கனவுகள் வந்து கொண்டிருந்தது. இன்றும் கூட ஸல்லல்லாஹு சொல்வார்கள், வலம் யப்க மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷராத், நபித்துவம் என்பது உலகத்திலே முடிந்து போய்விட்டது. இனிமே யார் நபின்னு சொன்னாலும் பொய்யன் தான். ஸல்லல்லாஹு எனக்கு பின்னால் நிறைய பேர் நான் நபி நபின்னு வருவான், எல்லாரும் பொய்யர்கள் தான். மிர்சா குலாம் அஹமது காதியானின்னு ஒருத்தன் வந்தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னால, நான் தான் நபின்னா. ஏதாவது ஆதாரம் சொல்லணும் இல்லையா? நபிங்கிறதுக்கு ஏதாவது புதுசா சொல்லணும் இல்லையா? பழைய காலத்திலிருந்து அப்படி ஒரு கொள்கை இருந்துகிட்டு இருக்கு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா காலத்தில் ஒரு ஆளு தான் நான் தான் நபின். அதை விட உச்சமா இன்னொருத்த வந்தானே, நான் அல்லாஹ் நானா? ஹாரூன் ரஷீத் வந்து சொன்னான, நான் தான் அல்லாஹ். இவ்வளவு நாள் நபி நபின் தானே வந்தான், புதுசா அல்லான்னு ஒருத்தன் வந்திருக்கிறானு. ஹாரூன் ரஷீத் கேட்டாரா, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தன் நபின் வந்தான், எங்க இருக்கிறான் தெரியுமா? எங்க இருக்கிறான் தெரியுமா? கடுமையான வேதனைக்குள்ளாக்கப்பட்டு கொடுமையான ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிறான். இவன் சொன்னானா, அவனை ஜெயில அடைச்சிட்டீங்களா அப்படின்னு. ஆமான். ஏன் அப்படி கேட்கிற? நான் அவனை நபியை அனுப்பலையே நானா? நான் அவனை நபியை அனுப்பலையே, நல்ல வேலை உள்ள வச்சுட்டீங்க. இப்படி எல்லாம் வந்திருக்கிறான் பழைய ஆளுகள். மிர்சா குலாம் அஹமது காதியானி நான் நபின்னு வந்தான், அவனுக்கு எதையாவது வந்து புதுசா சொல்லணுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கிலாஃபத்து பாதி ஸலாத்துன ஸனா, எனக்கு பின்னாலே கலீஃபாக்களுடைய ஆட்சி 30 வருடம் நடக்கும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் உலகத்தில் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் இந்த உலகத்தில் சொன்னாங்க அதுவெல்லாம் நடந்தது. அதனால இவனு புதுசா ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லி எனக்கு பின்னால இவங்க எல்லாம் கலீஃபான்னு 2-3 பேர் அடையாளம் சொன்னான். இவர் 1வது கலீஃபா, இவர் 2வது கலீஃபா, இவர் 3வது கலீஃபா. யாரை எல்லாம் அடையாளம் காட்டினான், அல்லாஹ் தஆலா அவனை பொய்யாக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவனுக்கு முன்னாலே அந்த கலீஃபா மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் அவனை பொய்யன் என்று காட்டினான். அதனால உலகத்தில் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, அதற்கு பிறகு நபித்துவம் என்பது இல்லை, முடிந்து போய்விட்டது. ஆனால் கனவுகள் மாத்திரம் உலகத்தில் இருக்கிறது. அது நுபுவத்தினுடைய ஒரு பாகம். அது உலகத்தில் கனவுகளை இன்றும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். மார்க்கத்தை பொறுத்தவரையில கனவு அப்படிங்கிறது அது சம்பந்தமா சின்ன செய்திகளை, கொஞ்சம் செய்திகளை சொல்வதா இருந்தால், கனவுங்கிறது இருக்குதே, பகல் கனவுன்னு சொல்றாங்க நம்ம பழக்கத்துல. அதாவது அது நடைமுறை இல்லாத நடக்காத காரியத்துக்கு பகல் கனவு அல்ல. அல்ல, மார்க்கத்தில் பகல் கனவிற்கும் அர்த்தம் உண்டு, இரவுனுடைய கனவுகளுக்கு அர்த்தம் இருப்பதை போல கனவினுடைய பலாபலன்கள் எவ்வளவு காலத்தில் நடக்கும்? ஒரு கனவுக்கு அதிகபட்சமாக 50 வருஷம் கழிச்சு கூட விளக்கம் நடக்கலாமா? அதற்கும் ஹதீஸில் ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஒரு கனவினுடைய உச்சமான விளக்கம் இன்னைக்கு நாம பார்த்தோம், உச்சமான அதனுடைய விளக்கம், அதனுடைய விளைவுகள் 50 வருஷம் கழித்தும் கூட நடக்கலாம். ஆனால் சஹர் நேரத்தில் கனவுகள் தான் சீக்கிரமாக அதனுடைய விளைவுகள் வரும். அஸ்தகுர் ருயா பில்லாஹ் ஸஹர், கனவுகளில் மிக உண்மையான கனவு சஹர் நேரத்தில் காணும் கனவு. சஹர் நேரத்தில் கண்டாச்சுன்னா அந்த கனவினுடைய பலன் இருக்கிறதே, அதனுடைய பலன் எதுவோ சீக்கிரம் வந்துடும். ஒரு வரலாற்று செய்தி என்னுடைய உஸ்தாமார்கள் சொல்லி நான் கேட்டது, நேரடியாக நான் பார்க்கல. அதற்கு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அதற்கு அலி ரலியல்லாஹு ஒரு கனவு கண்டாங்க. மஸ்ஜித் நபவிக்கு அதற்கு அலி ரலியல்லாஹு வந்திருக்கிறாங்க கனவுல. தொழுது முடித்த பிறகு அங்கே ஏதோ விளம்பப்படுகிறது, எல்லோருக்கும் ஏதோ விளம்பப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு கை நீட்டி வாங்குறாங்க. வாங்கினோன்னு வாயில போட்டாங்க, ரொம்ப ருசியா இருந்துச்சு. 2வது கை நீட்டினாங்க, கொடுத்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய கனவுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள், அதை வாங்குகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே வாயில போட்டாங்க, 2வது நீட்டினாங்க. நீதத்திற்கே உதாரணமானவன் நான், அதனால நீதத்துக்கு மாத்திரமா நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனவு முடிந்து விட்டது. என்ன கனவு புதுசா இருக்குதுன்னு அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சுபுஹுக்கு பள்ளிக்கு வர்றாங்க. பள்ளிக்கு வந்தா சுபுஹ் முடித்த பிறகு அங்கே ஏதோ விளம்பப்படுகிறது. கொடுப்பவர்கள் யார்? அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தான் இமாம். அவங்க கொடுக்கறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கை நீட்டி வாங்குகிறார்கள். வாங்கி வாயில போட்டாங்க, ரொம்ப ருசியா இருந்துச்சு. இன்னொன்னு தாங்கலன்னு கேட்டாங்களாம். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தால் நானும் கொடுத்திருப்பேன். சஹர் நேரத்தில் காணும் கனவு இருக்கிறதே, அதனுடைய பலாபலன்கள் சீக்கிரம் நடக்கும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். ஹதீஸிலும் அதனுடைய இஷாரா இருக்கிறது. கனவு என்பது அது ஒரு அற்புதமானது பெருமக்களை. நேரத்தை பொறுத்து, இடத்தை பொறுத்து, ஆளை பொறுத்து கனவுக்கு வித்தியாசம் இருக்குது. எல்லாருடைய கனவுக்கும் ஒரே அர்த்தம் இல்லை.
எல்லா காலங்களில் காணும் கனவிற்கும் ஒரே அர்த்தம் இல்லை. அது சம்பந்தமான ஒரு பெரிய நூலே இருக்கிறது, 4 வால்யூம் கொண்ட நூல். அது தொடர்பான இமாம்கள் இருக்கிறார்கள். அது சம்பந்தப்பட்ட நீண்ட நெடிய விரிவுரைகள் கொண்ட நூல்கள் இருக்கிறது. ஆளை பொறுத்து, இடத்தை பொறுத்து, நேரங்களை பொறுத்து கனவுக்கு அர்த்த வித்தியாசப்படும். ஒரு ஆள் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டார், கனவுல பாங்கு சொல்றார். நல்ல மனுஷரா இருந்தா சீக்கிரம் ஹஜ்ஜுக்கு போயிடுவாராம். அவர் வாழ்க்கையில் பாதியாக இருந்தால் அவருக்கு ஏதோ சோதனை வரப்போகிறதுன்னு அர்த்தம். கனவு ஒண்ணுதான், அர்த்தம் வேறுபடும். ஆளை கவனித்து, நேரத்தை கவனித்து, இடத்தை கவனித்து. கனவினுடைய அந்த விளக்கங்களையும் கூட குர்ஆனை கொண்டு ஒப்பிட்டு எழுதுகிறார்கள் பெருமக்கள். குர்ஆனை கொண்டு ஒப்பிட்டு எழுதுகிறார்கள். கல்யாணம் முடிக்காத ஆட்கள் யாராவது தன்னுடைய கனவுல ஆடைகளை கண்டால், புதிய ஆடைகள் கனவுல கண்டாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஹுன்ன லிபாசுல் லக்கும் வஅன்தும் லிபாசுல் லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. நல்லா சொல்றாங்க இல்லையா? அதனால கல்யாணம் முடிக்காத ஆட்கள் ஆடைகளை கனவுல கண்டார். கல்யாணம் முடிச்சவங்க கண்டா என்ன அர்த்தம்? தனியா கேட்டுக்கங்க. அது பெருமக்களே, அப்படி அந்த ஆயத்துகளுக்கு அதை பொருத்தி அந்த கனவுக்கான விளக்கத்தை பெருமக்கள் எழுதி வைத்திருக்கிறார்.